பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி பல சித்தர்கள் இந்த இடத்துல தவம் செஞ்சதா இன்னைக்கு வரையும் நம்பப்பட்டு வருது இந்த கொல்லிமலை. கொல்லிப்பாவை எனப்படும் 8 கை மாரியம்மனின் அருளோடு அமைந்தது தான் இந்த கொல்லிமலை பகுதிகள். இந்த இடத்துல இருந்து வேற்று கிரகங்களும் நட்சத்திரங்களும் உங்களால் எளிதில் காண முடியும். வானுயர்ந்த மரங்களும் இயற்கை மூலிகைகள் நிறைந்த வனப்பகுதிகளும் மருத்துவ குணம் நிறைந்த அரிய வகையான கிழங்குகளும் இங்கேயே விளையும் சிறுதானியங்களும் இயற்கையிலே இருக்கும் இந்த பழ வகைகளும் டிராவல் லவர்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச இடமா விளங்குதுங்க இந்த கொல்லிமலை. பூத்து குலுங்கும் இந்த பூக்களின் வர்ண மாயாஜாலத்தோட இந்த vlog சீரீஸை நம்ம பார்க்க போகிறோம். இது என்னுடைய 11th vlog. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எத்தனையோ விஷயங்களுக்காக நம்ம வீட்டில் இருந்து கிளம்பி போவோம். ஆனால் இந்த ட்ரிப்புக்காக கிளம்புற எக்ஸ்பீரியன்ஸே அது ஒரு தனி சுகங்க. ஸ்பெசிஃபிக்காக இந்த ட்ராவலுக்காகவே ஷாப்பிங் பண்ண எல்லா ட்ரெஸ்ஸஸும் நமக்கு பிடிச்ச திங்ஸும் எல்லாமே பேக் பண்ணி அங்கேருந்து கிளம்பி போயிட்டோம். இந்த நெக்ஸான் வாங்கி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுதுங்க. நான் இப்போ கிளம்பி போகிறது 8வது ட்ரிப்பு. என்னுடைய டேவை ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக நான் ஸ்டார்ட் பண்ணேன். எப்போவுமே பிஸியாக இருக்கிற இந்த OMR ரோடு சாட்டர்டே மார்னிங்ஸில் ரொம்ப காலியாக இருக்குங்க. நம்ம டெய்லியும் ஆஃபீஸ்க்கு போகிற அதே வழியில் நம்மளுடைய ஆஃபீஸையும் தாண்டி போகிற ஃபீல் உண்மையிலே வேறு லெவல் எக்ஸைட்மெண்ட் தருங்க. எஸ்பெஷலி அந்த க்ரீன் லைட்டை பார்க்கும்போது. இந்த ட்ரிப்பில் ஓவராலாகவே 850 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு 2 வாட்டி டேங்க் ஃபில் பண்ணாலே போகிறோன்ட்டு நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் டேங்க் ஃபில் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தாம்பரம், பெருங்கலத்தூர், வண்டலூர், கிளாம்பாக்கம்ட்டு சிட்டியை கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக இது ஒரு யூஷுவல் ஸ்கிரிப்டாக இருந்தாலும் பட் இதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. இந்த சென்னை, தாம்பரம், பெருங்கலத்தூர், இந்த மறைமலை நகர், இந்த டிராஃபிக் எல்லாமே கடந்து தான் நம்ம போய் ஆகணும். ஸோ இது ஒரு டிஃபால்ட் ஸ்கிரிப்டாகவே மாறிடுச்சு. ஸ்ப்ரிங் சீசன் முடிஞ்சு இந்த சம்மரோடைய ஸ்டார்டிங்கில் அந்த சாலை ஓரத்தில் இருக்கிற அந்த மஞ்சள் நிற பூக்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஒரு வழியாக செங்கல்பட்டு டோல்கேட் ரீச் ஆயாச்சு. ஹலோ கைஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்ல நான் உள்ள வரேன். இது வரைக்கும் நான் இன்ஸ்டாகிராமில் என்ன நீங்கள் பார்த்துருக்கலாம். சோலோ ட்ரிப்பில் போனால் என்ன ஒரு பிரச்சனைன்னா வீடியோ நான் தான் எடுக்கணும், மேப் நான் தான் போடணும், அண்ட் ஸ்கிரிப்டும் நானே தான் பார்க்கணும். ஸோ என்னுடைய டிரைவிங் சேஃப்டியில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணணுன்றதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறது எல்லாமே சுகன்யா கிட்ட கொடுத்துட்டேன். இந்த vlogல பார்க்க போகிற எல்லா வீடியோஸும் நான் தான் கேப்சர் பண்ண போகிறேன். ஐ எம் அஃபிஷியலி தி DOP ஆஃப் BS Sathya Vlogs. நேம் மாத்திடலாமே, மிஸ்டர் டிராவலர். நல்லா இருக்கே. ஆக்சுவலாக நான் 4 o'clock கிளம்பணுன்ட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் அலாரம் என்னவோ கரெக்டாக 4 o'clock வச்சேன். பட் என்னால் எந்திரிக்க முடியல. நான் எந்திரிக்கிறதுக்கே 6 ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா என்னுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு என்னுடைய கேட்ஜெட்ஸு, இந்த கார் மிரரில் என்னென்னலாம் திங்ஸ் ஒர்க் ஆகும் அதெல்லாம் கொஞ்சம் செட்டிங்ஸ் எல்லாம் செக் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு 1 hour டைம் ஆச்சு. அண்ட் நிறைய மெமரி கிளியர் பண்ணணும். ஏன்னா ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி லாஸ்ட் டைம் நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணேன். இந்த வாட்டி அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்றதுனால நான் நல்லா ஆர்கனைஸ்டாக எல்லாமே க்ளீனாக எடுத்து வச்சுட்டு கிளம்புறதுக்கு எனக்கு 7:30 ஆகிடுச்சு. இப்போ டைம் 9:20 ஆகுது. ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். எங்கள் கண்ணுக்கு பட்டது தான் இந்த மனோஜ் பவன் தி வெஜ் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய ஆம்பியன்ஸ் பார்க்க ரொம்பவே நல்லாவும் ப்ளசண்ட்டாகவும் இருந்துச்சுங்க. இங்கே ஃபுட்டும் அதே மாதிரி ரொம்ப ஹைஜீனிக்காக கிடைக்கும்ன்ட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் எங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது.
அங்கே போனால் வெறும் கிச்சடி மட்டும்தான் இருக்குது. உடனே பக்கத்தில் இருக்கிற 99 கிலோமீட்டர் காஃபின்ற ஹோட்டலுக்கு கிளம்பி போயிட்டோம். இந்த 99 கிலோமீட்டர் காஃபி ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, இவங்க ப்ரிப்பேர் பண்ணுற தோசை வகைகள் ரொம்பவே டெம்டிங்காக இருந்துச்சுங்க. செட் தோசை, மசாலா தோசை, கீ ரோஸ்ட்டு, பொடி தோசைன்ற மாதிரி வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் அவங்க பொரிக்கிற அந்த பூரி பார்க்கும்போதே ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சுங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் மட்டுமே 4 விதமான தோசையும் சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற காஃபி நான் சாப்பிட்டேன் பாருங்கள், வேறு லெவலில் இருந்துச்சுங்க. எங்கே போனாலும் என்னுடைய வைப்ஸ் வந்து காஃபியில் தான் டிஃபைன் ஆகிருக்கும். இந்த இடத்துல காஃபி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இவங்க பிரேக்ஃபாஸ்ட்டில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் மூலிகை சார்ந்த பொருட்களும் நிறைய காட்சிப்படுத்தியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அந்த 99 காஃபி ஷாப்பில் இருந்து கிளம்பி வந்துட்டோம். ஆக்சுவலாக எங்களுடைய காரை நாங்கள் மனோஜ் பவன் கிட்ட தான் பார்க் பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது என்னவோ 99 கிலோமீட்டர் காஃபி ஷாப்பில். அங்கேருந்து எந்த செக்யூரிட்டியும் வரத்துக்கு முன்னாடி எங்களுடைய காரை நாங்கள் நைஸாக எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டோம். டைம் ஒரு 10:30 ஆகுது. டிராஃபிக் அந்தளவுக்கு இல்லைங்க. ஈவன் டோல்கேட் எல்லாம் கூட ரொம்பவே காலியாக இருந்துச்சு. யூஸ்வலாக வீக்கெண்ட் டைமில் டோல்கேட்டில் 1லேருந்து 2 கிலோமீட்டர் வரையும் க்யூவில் நிற்கும். பட் இந்த வாட்டி அந்த மாதிரி இல்லாமல் ரொம்பவே காலியாக இருந்துச்சு. நாங்களும் அழகான பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு, அதுவும் 90s கிட் சாங்ஸாக கேட்டுக்கிட்டு நல்லா வைப் பண்ணி வந்துக்கிட்டு இருந்தோம். நான் ஏன் கொல்லிமலை சூஸ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக டெம்பரேச்சருக்காகவோ இல்லை வேறு எந்த ரீசனுக்காகவோ இல்லைங்க. அந்த கொல்லிமலையில் தான் எனக்கு தெரிஞ்சு க்ரௌட் இல்லாமல் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் கொல்லிமலையை சூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து நான் ஆனுவல் டோல் பாஸ் போட்டதுனால நிறைய பெனிஃபிட்ஸு. இப்போயே வந்து ஒரு 3 to 4 டோல்கேட் நான் தாண்டி வந்துட்டேன். அதே வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 220, 230 கிட்ட இருக்கும். ஸோ ஓவரால் 3000 பெர் இயர் 200 டோல்ஸ் வரையும் நீங்கள் கிராஸ் பண்ணலாம். ஸோ என்ன கேட்டால் நீங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதா இருந்தால், நிறைய டோல்கேட்ஸ் கிராஸ் பண்ணுறதா இருந்தால் ஆனுவல் பாஸ் தி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இல்லை அவ்வளோலாம் ட்ராவல் பண்ண மாட்டேன்னா நீங்கள் நார்மலாக கட்டிட்டும் போகலாம். ஆக்சுவலாக நான் புக் பண்ண ரெசார்ட் பீப்புள்கிட்ட கேட்டதுக்கு அவங்க உளுந்தூர்பேட்டையில் ரைட் எடுத்து சேலம் வழியாக வாங்க, நாமக்கலுக்கு போகிற இடத்துல லெஃப்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 70 ஹேர்பின் பென்ஸ் கொண்ட கொல்லிமலை ரோடு வரும்னாங்க. எதுக்கும் நான் கூகுள் மேப்பையே ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருந்தேன். சேலத்துக்கு முன்னாடி ஆத்தூர்ன்ற ஊருக்கு முன்னாடியே லெஃப்ட் எடுக்கிற மாதிரி ரூட் காமிச்சது. பட் அந்த ரோட்ஸ் எல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக க்ரீனாகவும் சினிட்டிக்காகவும் இருந்துச்சுங்க. இலையுதிர் காலம் முடிஞ்சு அந்த கோடை கால தொடக்கத்தில் அந்த வண்ணப்பூக்கள் பூத்து குலுங்கும் காட்சிகள் கண்கொள்ளா காட்சின்னு சொல்லலாங்க. இங்கேருந்து இன்னொரு 60 கிலோமீட்டர் காட்டுது ரெசார்ட்டுக்கு. ஆக்சுவலாக வந்து அந்த 70 ஹேர்பின் பென்ஸ் தான் எனக்கு வந்து இப்போதைக்கு இருக்கிற ஒரே குயிக் எக்ஸைட்மெண்ட். கிட்டத்தட்ட ஒரு 14 பஞ்சாயத்து யூனியன் எல்லாமே ஒன்று சேர்ந்தது தாங்க இந்த கொல்லிமலை. அந்த மலையை ஏற நான் ஆரம்பிச்சிட்டேன். செக் போஸ்ட்டும் வந்துருச்சு. ஸோ அந்த செக் போஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சாச்சு. அவங்க எதுவும் பெருசாக கேட்கல. வண்டி நம்பரு, எத்தனை பேர் வரீங்க, எங்கேருந்து வரீங்க, என்ன வெஹிக்கிள் மாடல் அண்ட் ஃபோன் நம்பர் மட்டும் கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மலை மேலே ஏற ஆரம்பித்தேன். அதுவும் அந்த அழகான கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட சாலையில். இந்த ஒரு விஷயத்தை நான் எத்தனை தடவை வேணாலும் சொல்லுவேன், உங்களுடைய சேஃப்டியை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஒரு பெண்டும் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. பார்த்து தான் ஓட்டணும். அண்ட் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் நான் என்ன அட்வைஸ்ன்றதோட நான் எது ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, செகண்ட் கியர்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள். ஈவன் தோ அது ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாலும், இல்லை நீங்கள் ஸ்பீடாக போனாலும், இல்லை ஸ்பீட் பிக் ஆனாலும் செகண்ட் கியர்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் கோ தேர்ட் கியர்.
டக்குன்னு நீங்கள் மேலே ஏறும்போது அப்படியே ரிவர்ஸ் அடிக்கும், வண்டி ஆஃப் ஆகிறதுக்கு சான்சஸும் நிறைய இருக்குது. ஸோ ப்ளீஸ் மெயின்டைன் செகண்ட் கியர் whenever you are driving on hill. நான் இப்போ டிரைவ் பண்ணுறது சம்மர் சீசனாக இருந்தாலும் அந்த க்ரீன் லேண்ட்ஸ்கேப் காட்சிகள்லாம் பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க. இந்த கொல்லிமலையில் கிட்டத்தட்ட 282 வகையைச் சார்ந்த மரங்கள் இருக்குங்க. இந்த இடத்துல மிளகு கொடிகளும் பலாப்பழ மரங்களும் ரொம்பவே ஃபேமஸுங்க. இந்த மூலிகை மரங்களின் இயற்கையை ரசிக்கிறதுக்காக என்னுடைய வாகனத்தின் 3வது விழிவழியை கண்ட காட்சிகள் உங்களுக்காக. சுற்றி இருக்கிற இந்த அழகான பசுமை, ஜில்லுன்னு வீசுகிற இந்த காற்று, அதில் கலந்துருக்கிற அந்த மூலிகை வாசம் வேறு எதுவுமே தோணலைங்க. என்ஜாய் பண்ணணுன்றது மட்டும்தான் தோணுது. இயற்கைக்கும் எனக்கும் நடந்த அந்த அழகான கான்வர்சேஷனை என்னால் உணர முடிஞ்சது. இந்த ட்ராவலை பொறுத்தவரையும் எனக்கு எந்த டைம் டார்கெட்டும் கிடையாதுங்க. எனக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும்தான் நான் செய்ய போகிறேன். போகிற வழி ஃபுல்லாமே இறங்கி நிறைய பேர் செல்ஃபிஸ் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு விஷுவல்ஸ் கண்ணுக்கு தெரியும் போது அது எப்படிங்க தாண்டி போக மனசு வரும்? கண்டிப்பாக நின்று அட்லீஸ்ட் ஒரு பிக்சராவது எடுக்கணுன்ட்டு தான் தோணும். என்னால் 30 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே டிரைவ் பண்ண முடியலங்க. இந்த மாதிரி ஒரு காட்சிகளை பார்க்கும்போது இயற்கை கிட்ட சரண் அடைகிறத தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு தோணாது. மறுபடியும் நான் நின்றுட்டேன். அழகான ஒரு வியூ பாயிண்ட். ஓகே, ஆக்சுவலாக வந்து கூகுளில் ஃபாலோ பண்ணி வந்தேன். பட் இப்போ தான் ஒரு விஷயம் தெரிஞ்சது. நான் வந்தது வந்து 70 ஹேர்பின் ரோடு கிடையாது. அது வந்து நாமக்கல்லேருந்து வர வழியில் இருக்கும். ஸோ நான் வந்து சேலம்க்கு முன்னாடியே லெஃப்ட் எடுத்து வேறு ஒரு ரூட்டில் வந்திருக்கேன். இன்னொரு 2 கிலோமீட்டர்ஸில் ரெசார்ட் வந்துடும். நான் செக் பண்ணதுலேயே ஃபேமிலி அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்த ரெசார்ட் இது தாங்க, MS லோட்டஸ் ரெசார்ட்ஸ் அண்ட் இன். ரிசப்ஷன் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு நான் ரூமுக்கு கிளம்பி போயிட்டேன். ஒரு வழியாக ரூமுக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. ஆக்சுவலாக நான் புக் பண்ணது என்னமோ ஸ்டாண்டர்ட் ரூம், பட் அவங்க கொடுத்தது டீலக்ஸ் ரூமுங்க. நான் ரொம்ப டயர்டாலாம் ஃபீல் பண்ணல, பட் ஒரு 10 நிமிஷம் மட்டும் சின்ன நேப் போடலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். தனியாக வரல, இந்த பையனை கூப்பிட்டு வந்துருக்கேன். லைன் கப் பார்க்க க்யூட்டாக இருக்கால. ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் சைஸ் பெட்டும் ஒரு சிங்கிள் சைஸ் பெட்டும், இந்த வாட்டர் பாட்டில் செட்டப்பும், வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோவும், அதுக்கப்புறம் இந்த பேசிக்காக வர வேண்டிய அம்யூனிட்டிஸ், வார்ட்ரோப், மிரர், அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. முக்கியமான விஷயம் ஹைஜீனிக்கான ரெஸ்ட் ரூம். அம்யூனிட்டிஸ்னா நீங்கள் நல்லா தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, ஆனால் எனக்கு தான் என்ன இருக்குது ஃபேவரா? ஆக்சுவலாக இந்த ரெசார்ட் வந்து நான் ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி மட்டும் செக் பண்ணோம். பெட்டராக இருந்துச்சுன்ட்டு அப்படியே புக் பண்ணிட்டோம். அண்ட் இங்கே ரெஸ்டாரண்ட் ஃபெசிலிட்டி அண்ட் இங்கே கொல்லிமலையில் வந்துட்டு என்னென்னா இந்த ஹோட்டல் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் நாங்கள் இங்கே ரெசார்ட்லேயே பார்த்துக்க போகிறோம். நைட்டு டின்னராக இருக்கட்டும், நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை லஞ்சாக இருக்கட்டும். அண்ட் செக் அவுட் டைம் வந்து ஒரு 1 or 2 hours, தட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இன்னொரு 2 பிளேசஸ் அவங்களே வந்து பொட்டானிக்கல் கார்டன் இல்லைனா சீக்குப்பாறை வியூ பாயிண்ட்டு அண்டு அந்த ஸ்டார் ஸ்கை நைட்டில் அது ஒன்று நல்லாயிருக்கு. இந்த 3 பிளேசஸும் இப்போ நான் கவர் பண்ணலான்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் நாங்கள் வந்ததே வந்து கொல்லிமலைக்கு பேக் சைடு ரூட்லேருந்து வந்திருக்கோம். 70 ஹேர்பின் பென்ஸ் ரூட் வழியாக தான் வந்திருக்கணும். அது நான் நாளைக்கு போகும்போது அந்த ரூட்டில் போகலான்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். சரி, சாப்பிட போகலாமா? இப்பயாச்சு பசிக்குது எனக்கு நல்லா.
இந்த ரெசார்ட்டில் கிச்சன் வந்து 5 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் போகலான்ட்டு கிளம்பி போயிட்டோம். நாங்கள் சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் போகிறதுக்குள்ளேயே அந்த வியூ பாயிண்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு. பட் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் மட்டும் ஒரு 10 நிமிஷம் அலோவ் பண்ணுறேன், எவ்வளோ பார்க்கணுமோ பார்த்துட்டு வந்துடுங்க, காரை ஓரமாக பார்க் பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னாங்க. உண்மையிலே அவருக்கு தேங்க் பண்ணணுங்க. நாங்களும் ரொம்ப அவசரமாக மேலே ஏறி போய் பார்த்தோங்க. ஆனால் மேலே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது கதிரவன் எங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாருன்றத. இந்த இடத்துல ஒரு வாட்ச் டவரும் இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 படி மட்டும் மேலே ஏறி போய் பார்த்தோம். அந்த வாட்ச் டவர்லேருந்து நாங்கள் பார்த்த அழகான காட்சிகள் உங்களுக்காக. காலையிலேருந்து நான் பயணம் செஞ்ச பயணமும் என்னை சுற்றி இருக்கிற விஷயங்களும் கேமராவில் நான் பதிவு செஞ்ச காட்சிகளும் தாங்க இந்த தருணத்தை அழகான தருணமாக மாற்றுது. என்னன்னே தெரியல, ஒரு புரியாத உணர்வு. இந்த சன்செட் எனக்கு ரொம்ப நெருக்கமாகவே இருந்துச்சு. அவங்க கொடுத்த அந்த டைமும் முடிஞ்சு போச்சு. நாங்களும் அந்த டவரை விட்டு இறங்கி வந்துட்டோம். பல சந்தோஷமான தருணங்கள் என்னுடைய பயண கதைகளின் வண்ணங்கள் நிறைந்த பக்கமாக அப்படியே மனசில் பதிஞ்சு போச்சுங்க. ஐ ஹோப் இந்த சீக்குப்பாறை விஷுவல்ஸ் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சன்செட் டைமில் இது வந்து சன்ரைஸ் டைமில் வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஹிட் பண்ண முடியாது. ஏன்னா இது ஓப்பன் பண்ணுறதே 8 மணிக்கு தான். அண்ட் ப்ளஸ் இங்கே வந்து ஒரு பீஸாக காமாக இருக்குது. அண்ட் தென் இங்கே வந்து இது என்னோட சஜஷன்ஸ். ஸோ ட்ரை பண்ணிக்கோங்க. வர்த் தி வியூ. அண்ட் இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு அப்புறமா வந்து ஸ்டார் ஸ்கை பார்க்குன்னு ஒன்று இருக்குது. அது 7 o'clock மேலே தான் ஓப்பன் ஆகும். அதுவும் நம்ம ட்ரை பண்ணலாம். நாங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்து பார்த்ததுக்கு செம வர்த்தான வியூ இது. அந்த சீக்குப்பாறை வியூ பாயிண்ட்லேயே ரொம்ப அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கேருந்து நாங்கள் கிளம்பி போயிட்டோம். நாங்கள் கிளம்பி போகும்போது தான் எங்கள் கண்ணுக்கு தென்பட்டது இந்த அழகான சன்செட் காட்சிகள். சனி ஞாயிறு வந்தால் சின்னராசை கையில் பிடிக்க முடியாதுன்ற மாதிரி எந்த சாக்லேட் கடை பார்த்தாலும் ஷன்விகாவை கையில் பிடிக்கவே முடியாது. அவளே போவா, அவளே நெகோஷியேட் பண்ணுவா, வாங்குவா. பட்ஜெட்குள்ளே இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, பட்ஜெட் தாண்டி போச்சுன்னா தான் பஞ்சாயத்து. வழக்கம் போல் சுகன்யாவே பே பண்ணிடுவா. அங்கே வந்து நிறைய சாக்லேட்ஸ் பார்க்க வந்து டெம்ப்டிங்காக இருந்துச்சு. ஸோ நான் வந்து 250 grams மட்டும் வாங்கிட்டேன். நல்ல வேலை, மொத்த பர்ச்சேஸும் 150 ரூபாயிலே முடிஞ்சு போச்சு. நான் நிறைய ஸ்டன்னிங் வியூஸ் அதெல்லாம் பேசினேன். பட் இவங்களுக்கு வந்து ஷாப்பிங் பண்ணாதான் அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஹலோ, என்ன இங்கே சீக்கு பாயிண்ட் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு நாங்கள் கீழே வந்தால் இந்த பாட்டியோட கடை இருந்தது. இவங்க வந்து இங்கே மளிகை சாமான், பழம், அதுக்கப்புறம் எல்லா பலசரக்குமே இருக்குது இவங்கக்கிட்ட. அதில் வந்து என்னென்ன இருக்குன்னா மிளகு, ஜீரகம், நீங்கள் சமையலுக்கு தேவையான எல்லாமே விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறுதானியமும் இருக்குது இவங்கக்கிட்ட. கேழ்வரகு, தெனை, சாமை எல்லாமே வச்சுருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா இது எல்லாமே இங்கே விளையிறது தான். அதனால உங்களுக்கு வந்து அந்த அரோமாவும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து இந்த ஃபெர்டிலைசர்லாம் எதுவும் போடாமல் நேச்சுரலாக இவங்க கொடுக்கறதுனால இது நமக்கு வந்து நம்மளோட உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எங்ககிட்ட பைனாப்பிள் இருக்கு, பைனாப்பிள், மலைவாழைப்பழம் இருக்கு, மலைவாழைப்பழம், செவ்வாழை இருக்கு, செவ்வாழை இது இங்கே இருக்கு, தேன் வாழை இருக்கு. தேன் வாழை அது என்னதுங்க? இதுவா? ஓகே. இது தேன் இருக்கு, அவக்காடோ இருக்கு, அவக்காடோ, அத்திப்பழம் இருக்கு, பலாப்பழம் இருக்கு. பலாப்பழம் எல்லாமே இங்கே விளைவிக்கிறீங்க? இங்கே விளையிறதான். இங்கே விளையிறது தான். ஆமாம். இவங்க 2 பேரும் என்னதான் ஷாப்பிங் பண்ணாங்கன்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரிஞ்சது, அந்த அன்னாச்சி பழம் மட்டும் வாங்கினாங்க. மீதியெல்லாம் எதுக்கு வாங்கினாங்கன்ட்டு ஒன்றுமே புரியாமல் அந்த குழப்பத்தோடையே அங்கேருந்து நான் கிளம்பி வந்துட்டேன். அங்கேருந்து நாங்கள் கிளம்பி போன இடம்தான் டார்க் ஸ்கை பார்க்.
இந்த இடத்துல எல்லாமே இருட்டாக தாங்க இருக்கும். அதாவது சுற்றி 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு எந்த ஒரு லைட்டும் இருக்காதுங்க. நம்ம சின்ன வயசில் அட்லஸ் மேப்பில் பார்த்த எல்லா விஷயங்களும் இவங்க டெலிஸ்கோப் வழியாக நேர்லேயே காட்டுவாங்க. நீங்கள் ஆஸ்ட்ரானட்டோ இல்லை ஸ்பேஸோ அந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த இடம் உண்மையிலே ஒரு வரப்பிரசாதங்க. இந்த இடம் கண்டிப்பாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் காட்டணுன்ட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த இடத்துல இருந்து ஒரு டெலிஸ்கோப் வழியாக வீனஸ், ஜூபிட்டர், சாட்ரான் அந்த மாதிரி எல்லா பிளானட்ஸும் காட்டுவாங்க. அந்த ஜூபிட்டரை சுற்றி இருக்கிற 4 மூன் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து பல வகையான நட்சத்திரங்களும் நம்ம பார்க்கலாம். இந்த யூனிவர்ஸ்லேயே ரொம்ப ஷைனிங்கான ஸ்டார் அந்த சீரியஸ் ஸ்டாரும் நம்ம பார்க்கலாம். அதை சுற்றி இருக்கிற நெபுலா, ஒரியன் கான்ஸ்டலேஷன் அந்த மாதிரி ஸ்டார் ஃபேமிலியை நிறைய பார்க்கலாம். 1 மணி நேரமாக அவங்க காமிச்ச விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ கேலக்சிக்குள்ளே ட்ராவல் பண்ணிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க. நாங்களும் ரெசார்ட் ரீச் ஆகிட்டோம். எங்களுக்கும் அங்கே டின்னர் ரெடியாக இருந்துச்சு. ஸோ நான் ஒரு ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் சொன்னேன். அண்ட் அது மட்டும் இல்லை, சப்பாத்தி, புல்கா, பன்னீர் பட்டர் மசாலா எல்லாமே வந்துருச்சு. டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கேம்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ட்ரை பண்ணோம். இங்க நான் டேபிள் டென்னிஸ் நல்லா இருக்கு, நான் ட்ரை பண்ண போறேன். ஐயோ நான் வின்னேன். இப்போ நான் கேரம் போர்ட் ட்ரை பண்ண போறேன். எனக்கு விளையாட தெரியாதா, ஆனால் இருந்தாலும் நான் ட்ரை பண்ண போறேன். இவங்க 2 பேருக்குமே பேட்டரி ரொம்பவே ட்ரெயின் ஆகிடுச்சுங்க. எனக்கு ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமான்னு பார்க்கும்போது எடுத்த கண்டென்ட்டே போருன்ட்டு நான் நிறுத்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ராவல் பட்டிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பாய்.